தாவேகா தலைவர் நடிகர் விஜயை கடுமையாக விமர்சித்த ஜெயக்குமார். அதிமுக மூத்த தலைவர் ஜெயக்குமாரிடம் நடிகர் விஜய் ஈரோட்டில் ஆற்றிய உரை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஈரோடு உரையில் விஜய், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா பெயர்களை குறிப்பிட்டதுடன் திமுகவை தீய சக்தி என விமர்சித்து அந்த சக்தியை வீழ்த்தவே தூய சக்தியாக தாவேகா வந்துள்ளதாக தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த ஜெயக்குமார், ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தனி அடையாளமும் கொள்கையும் தெளிவும் இருக்க வேண்டும். ஆனால் அந்த அடிப்படை இல்லாதவர்கள் தற்போது அரசியல் மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியுள்ளார். எம்ஜிஆர் என்ற முகமூடியை அணிந்ததால்தான் மக்கள் சந்திக்க முடியும், வாக்குகளை பெற முடியும் என நினைப்பது அவர்களிடம் தனிச்சிறப்பு இல்லை என்பதை காட்டுகிறது என கூறியுள்ளார். மேலும் அவர் எம்ஜிஆர் முகமூடியை அணிந்தாலும், ஜெயலலிதா அல்லது அண்ணா முகமூடியை அணிந்தாலும் அதிமுகவுக்கு வாக்களித்த கைகள் வேறு யாருக்கும் வாக்களிக்காது. வரலாறு இதற்கு சாட்சி. தனித்த அடையாளம் இல்லாததால் தான் எங்கள் தலைவரின் பெயர்களையும் உருவங்களையும் பயன்படுத்துகிறார்கள் என்று கூறியுள்ளார். விஜய் பேச்சு குறித்து தொடர்ந்து விமர்சித்த ஜெயக்குமார், பொத்தாம் பொதுவாக பேசுவது எளிது, நானும் அப்படி பேச முடியும். ஊர்க்குருவி எவ்வளவு உயர்ந்தாலும் பருந்தாகாது. களத்தில் நிலை பெறாதவர்கள் ஆழமாக வளர்ந்த அதிமுக இயக்கத்தை பற்றி பேசக்கூடாது. பலருக்கு அரசியல் நிழல் கொடுத்த இயக்கம் அதிமுக. முதலில் அரசியல் அடிப்படைகளை படித்துவிட்டு வாருங்கள் என தெரிவித்துள்ளார்.